நாகை முகத்துவாரத்தில் படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த மீனவர்களை மீட்கும் நேரடி காட்சி வெளியாகியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், இந்த விபத்து எப்படி நடந்தது? தற்போதைய நிலவரம் என்ன? நாகப்பட்டினம் மாவட்டம் கல்லார் மீனவ கிராமத்தை சேர்ந்த சித்தா, ரத்தினவேல், ரத்தினசாமி ஆகிய 3 மீனவர்கள் ஃபைபர் படகுல கடலுக்கு மீன் பிடிக்க போனாங்க. இந்த நிலையில இன்னைக்கு காலையில அவங்களோட அந்த மீன் இறங்கு தளத்திலிருந்து புறப்பட்ட மீனவர்களுடைய படகானது நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய அந்த கப்பல் துறைமுகம் முகத்துவாரத்துல பாறையில கடல் சீற்றத்தின் காரணமா கடுமையாக மோதி ஒரு விபத்துக்குள்ளாகி முழுவதுமாக அந்த ஃபைபர் படகானது கவிழ்ந்தது. இந்த விபத்தில் அந்த ஃபைபர் படகில் இருந்த ரத்தினவேல், ரத்தினசாமி, அதே போல சித்தா 3 மீனவர்கள் கடலில் தத்தளித்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கு நாகை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த சிவகங்கை கப்பலில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் மற்றும் அங்கு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் கூச்சலிட்டு மீனவர்களை உடனடியாக காப்பாற்றுவதற்கு இந்திய கடற்படைக்கு சொந்தமான படைகளை கடற்படை அதிகாரிகளோடு சென்றனர். தொடர்ந்து அங்கு மீனவர்களுடைய மீட்பு பணியானது நடைபெற்றது. அப்போது ரத்தினவேல், ரத்தினசாமி ஆகிய 2 மீனவர்கள் மீட்கப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில் கடலில் மாயமான மற்றொரு மீனவர் சித்தா என்பவரை தேடும் பணியானது தற்போது நடந்து வருகிறது. குறிப்பாக மீனவரை உடனடியாக தத்தளித்து அடுத்த நொடியே அந்த கடற்படை அதிகாரிகள் அவர்களுக்கு சொந்தமான அந்த அதிவேக படகில் சென்று அவர்களை மீட்கக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாக இருந்தாலும் மீனவர்கள் மத்தியிலும் அது ஒரு பாராட்டை பெற்றிருக்கிறது. இருந்தாலும் அந்த சித்தா என்பவரை மீனவரை மீட்கும் பணியானது தொடர்ந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நடைபெற்று வருகிறது. அந்த மீனவர்களுடைய ஃபைபர் படகானது முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. மீனவர்களுடைய உறவினர்கள் தற்போது நாகப்பட்டினம் கப்பல் துறைமுகத்திற்கு திரண்டு கிட்டத்தட்ட கண்ணீர் மல்க அவர்களை எப்படியாவது அவர்களை மீட்டு விட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கடற்படை அதிகாரிகள் வைத்து வருகிறார்கள். படகு சேதமடைந்த படகிற்கு நிவாரணம் வழங்க வேண்டும், அந்த காணாமல் போன மீனவரை விரைந்து மீட்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.